ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நம்ம வாஷிங் மிஷின் வாங்கின வீடியோ பார்த்துட்டு ட்ரம் கிளீனிங் வந்து பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து மழை போயிட்டு இருந்ததுனால இந்த ப்ராசஸ் பண்ண முடியாமையே வந்து இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி என்னுடைய மிஷினில் இன்றைக்கி எப்படி நான் ட்ரம் கிளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் அண்ட் அதே மாதிரி உங்ககிட்ட இந்த ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறதையும் அண்ட் செமி ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் எப்படி ட்ரம் கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிற 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தடையும் நான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மிஷினில் வந்துட்டு நம்ம எப்படி வந்து ட்ரம் கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு ட்ரம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி லிக்விட் தனியாக வந்து இருக்குது, அதே மாதிரி டேப்லெட் தனியாக வந்து இருக்குது. நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வேர்ல்ஃபால், எல்ஜி அப்படிங்கிற பிராண்ட்ல எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவங்களே பெய்ட் சர்வீஸ் வந்து 3 months ஒன்ஸ் வந்து பண்ணுறாங்க. அவங்ககிட்ட போகும்போது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். ஸோ அவங்ககிட்டையும் நீங்கள் டேரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணி புக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வீட்லேயே வந்து அவங்களும் பண்ணி கொடுக்குற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செல்ஃபாக பண்ணும்போது எந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளோட கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ஃபால் கம்பெனி. நம்ம 8 kg வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னோட இதில் வந்துட்டு ட்ரம் க்ளீன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. எக்கோ வாஷ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுடைய மிஷினில் இருக்கான்னு பாருங்கள். இன்கேஸ் வந்து வேர்ல்ஃபால்லையே 7 kgயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்கோ வாஷ் வந்து சிலதில் வந்து வர்றது இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறதுல எக்கோ வாஷ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ளீன் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து இந்த நான் ப்ரோக்ராம் வந்து நான் செட் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறதுல. ஸோ ஜஸ்ட் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஒரு கிளான்ஸ் மட்டும் இதில் காமிச்சிட்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா P1 வந்து டெய்லி வாஷ் தான், ஹெவி வாஷ் வந்து செகண்டில் இருக்குது. தேர்ட் வந்து டெலிகேட்ஸ். நீங்கள் இந்த ஸ்டோன் ஒர்க்கு, எம்ப்ராய்டரி ஒர்க்கு இந்த மாதிரி இருக்கிற ரொம்ப சாஃப்டாக நீங்கள் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். அண்ட் ஒயிட் கிளாத் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க, ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஹாட் வாட்டர் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். அண்டு 5th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் வாஷ், இதுக்குமே ஹாட் வாட்டர் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். அண்ட் ஆன்டிபயோட்டிக் வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஃபீவர் இருக்கிறது, குழந்தைங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே நீங்கள் வாஷ் பண்ணுறது வாஷ் பண்ணிக்கலாம். உள்ளன்ஸ் நீங்கள் தனியாக போட்டுக்கலாம், பெட்ஷீட்ஸ் வந்து நீங்கள் தனியாக போட்டுக்கலாம். இப்போ 9th வந்து தான் நம்ம எக்கோ வாஷ் அப்படிங்கிறது ட்ரம் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணுறதா, வாஷ் பண்ணுறதா, அலசுறதான்னு தனித்தனியாக நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஸோ இப்போ என்ன ப்ராசஸ் வந்து நம்ம ஆன் ஆகிருக்கு. இப்போ P1ல் அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிருக்கு. ஸோ அதுவே ஊற வச்சு துவைச்சு அலாசி ட்ரை பண்ணி கொடுத்துருங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுது. இதுக்கு வந்து ஒரு 1 hour 2 hours வந்து உங்களுக்கு டைம் எடுத்துக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிரஸ் வாஷில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டைமை வந்து உங்களுக்கு பாதியாக கொடுக்கும். அந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, டைம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக காட்டுது, ஸோ இது எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பிரஸ் வாஷ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதியாக வந்து உங்களுக்கு ஆயிரும். ஸோ அண்ட் ட்ரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்டலாக வேணுமா, நார்மலாக வேணுமா, இப்போ நீங்கள் ரொம்ப சாஃப்டான கிளாத்து, ஷால் இந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னா ஜென்டலாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்டர் லெவல் வந்து ஆட்டோ ஃபில்லும் இருக்குது அண்ட் மேனுவல் ஃபில்லிங்கும் வந்து இருக்குது. நீங்கள் அலாசுகிற அந்த துணியினுடைய தன்மையை வந்துட்டு ஹாட் வாட்டரில் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக அலாசி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரோக்ராமும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹாட் வாட்டரில் இந்த மாதிரியான மழை டைம்ல எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாமா கொஞ்சமாக இருந்தால் போதுமா அப்படிங்கிற மாதிரியான சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ப்ரோக்ராம் 9ல் வந்து P9ல் வந்து வச்சுட்டேன். ஸோ எக்கோ வாஷ் வந்து ஆன் ஆகிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து பைப் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டதுனால இதை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதனுடைய வாஷிங் லிக்விட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஆன்லைனில் தான் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ பவுடர் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் என்ன பிராண்ட் வந்து போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IFB அப்படிங்கிற பிராண்ட் வந்து நான் போட்டிருந்தேன். மீஷோவில் தான் வந்து போட்டிருந்தேன். பட் எல்லாருமே ஒரு சிலர் வந்து எனக்கு ப்ராடக்ட் வந்து மாறி வந்திருக்குன்னு அதில் ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க. பட் சரி ஒரு சிலருக்கு ப்ராடக்ட் கரெக்டாக வருது அப்படிங்கிறதுனால சரி நம்ம இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கியிருந்தேன். இதோடைய ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் எனக்கும் அதே மாதிரி சேம் வந்து IFBயோடது வராமல் வேர்ல்ஃபாலோடது தான் வந்து வந்துருந்துச்சு. சரி நம்ம ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஓகே வேர்ல்ஃபால் வந்து கம்பெனியோடது தானே, பட் இதே இது வந்துட்டு அமேசானில் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹையாக தான் இருந்தது. அண்ட் கான்டாக்ட் பண்ணி அந்த பர்சன் கிட்ட கேட்டப்பவும் ரேட் வந்து ஹையாக தான் இருந்தது. ஸோ அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால இதை நான் அப்படியே ரிட்டர்ன் போடாமல் வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பேக்கெட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த வாயில் வைக்கக்கூடாது, வாய்த்த கொண்டு போகிறான்.
இதில் வந்து 3 பேக்கெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இதை வந்து 3 months ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணணுங்கிறது இல்லை. ஸோ அந்த மந்த்லி ஒன்ஸும் நீங்கள் ப்ராப்பராக எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ 3 months ஒன்ஸுக்கு வந்துட்டு இது ஒரு பேக்கெட் வந்து நீங்கள் வந்து போட்டால் மட்டும் போதும். சரி ஓகேங்களா? நம்ம இப்போ இதை வந்து இது ப்ரோக்ராம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம், தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே தான் நான் இன்றைக்கி ப்ராப்பராக ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட் வந்து ஊற்றுறதுக்கான லிக்விட் ஊற்றுறதுக்கான இடம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த பேக்கெட்டை வந்து ஃபுல் பேக்கெட் வந்து கொட்டிடுங்க. இது 2 டைப்லேயும் இருக்குது, டேப்லெட் டைப்லேயும் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக தோணுது, உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ்லேயே என்னென்ன மாதிரியான யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம போட்டுட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து எக்கோ வாஷில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். P9க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பிரஸ் வாஷெல்லாம் இதில் கிளிக் ஆகலை. இதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். என்னென்ன ப்ராசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராசஸ் வந்து பண்ணும் அப்படிங்கிறத காட்டியிருக்கு. அது வந்து சோக் பண்ணிக்கும், வாஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கும், மேனுவலாக வந்து எடுத்துக்கும். தண்ணியை ட்ரை பண்ணுறது நார்மலாக ட்ரை பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அது வந்து ப்ரோக்ராம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ண சாரி ஸோ நான் ப்ரோக்ராம் வந்து மாற்றிட்டேன். சரி ஓகே. இப்போ வந்து ப்ரோக்ராம் 9க்கு வந்து வச்சுட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே கேட்குது பவுட்ரு வந்து நம்ம கொட்டுறது. பட் நம்ம வந்து அந்த ஒரு பேக்கெட் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து கொட்டிடுங்க. இப்போ அதுவே சுற்றுறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வந்து தண்ணி வந்து ஃபில் ஆகிட்டுருக்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தெரியுதான்னு தெரியல, இந்த இடத்துல தெரியுது பாருங்கள், தண்ணி வந்து ஃபில் ஆகிட்டுருக்கு. இப்போது இதில் வந்து நார்மலான மிஷினாக இருந்தால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு இந்த எக்கோ வாஷ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதே வேர்ல்ஃபால் கம்பெனி இல்லை வேறு ஏதாவது பிராண்டில் இருக்கக்கூடிய இதில் இந்த வாஷ் ஒன்லி அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் லெவல் வந்து மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரம்மில் ஒரு 3/4 பாகத்துக்கு வந்துட்டு தண்ணி இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் நெப்பாமல் ஒரு 3/4 பாகத்துக்கு வந்து தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த டிட்டர்ஜென்ட் வந்து லிக்விட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து சுற்றுறதுக்கு வந்து விட்டுருங்க. அது நல்லா இப்போ சுற்றுச்சு இல்லையா, அந்த மாதிரி பவுடர் இதெல்லாமே மிக்ஸ் ஆகி சுற்றுறதுக்கு வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 hourக்கு வந்துட்டு ஊற வைக்கிற மாதிரி சோக் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 மணி நேரத்துக்கு அது அப்படியே வந்து ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நல்லா மறுபடியும் ஒரு சுற்று விட்டுட்டு ஒரு 5 minutes 10 minutes சுற்றுறதுக்கு விட்டுட்டு தண்ணியை வந்து வெளியே வந்து எடுத்துருங்க. ஸோ தண்ணி வெளியில் போனதுக்கு அப்புறமா ஆல்ரெடி பாதி வந்து க்ளீனாக இருந்திருக்கும். சோக்காகி இருக்கிற தண்ணி எல்லாமே ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வரைக்கும் மறுபடியும் கொஞ்சமாக சுடுதண்ணி வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம். பட் அதில் வந்து என்ன அப்படின்னா தண்ணி வந்துட்டு இது வரைக்கும் இருக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. பாதிக்கு வந்து நல்லா சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து நார்மலான வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அலாசுறதுக்கு வந்து பாருங்கள். அதில் வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய டிட்டர்ஜென்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃப்ராக்னஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து ஃப்ராக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவே போதும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃப்ராக்னன்ஸ் வேணும்னா அது தனியாக ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து சுடுதண்ணி ஊற்றுனதும் லிக்விடை ஊற்றிட்டு நார்மலாக நீங்கள் கிளாத் வாஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற லிக்விடை நீங்கள் ஊற்றிட்டு ஒரு 15 minutes நல்லா சுற்றுறதுக்கு விட்டுட்டு ரின்ஸ் ஆனதும் தண்ணியை வந்து வெளியேற்றிடுங்க. வெளியேற்றினதுக்கு அப்புறமா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் ஒயிட்டாக இருக்கிற அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழுக்கு வந்து உங்களுக்கு படிமானம் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். இது எப்போ சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லா ஆப்ஷன்ஸும் இருந்து எக்கோ வாஷ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து செமி ஆட்டோமேட்டிக் வந்து வச்சுருக்கீங்க, ஸோ அதை வந்து நான் க்ளீன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதில் வந்து பேசிக்காக வந்துட்டு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வாஷ் ஒன்லியில் வந்துட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் தண்ணி வெளியேற்றுறதுக்கு ஒரு ஆப்ஷன், ட்ரையர் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வாஷில் வந்து
வந்து டெய்லி இருக்கிறதுலையே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து அதே மாதிரி ஒரு அரை பக்கெட்டுக்கு மேலே ட்ரம்மில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் அந்த டிட்டர்ஜென்ட் நம்ம ட்ரம் க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற லிக்விடை வந்து நம்ம ஊற்றிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து சுற்றுறதுக்கு வந்து வச்சுருங்க. ஸோ சுற்றி இதானதுக்கப்புறமா ஒரு 1/2 to 20 மினிட்ஸ்க்கு வந்துட்டு சோக் ஆகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஆனதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் சுற்றுறதுக்கு விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணிகளை எல்லாத்தையுமே வெளியேற்றிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை பக்கெட் அளவுக்கு வந்துட்டு தண்ணி சுடு தண்ணி நல்லா காய வச்சு இதில் உள்ளே ஊற்றிட்டு அது கூடயே பச்சை தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிட்டர்ஜென்ட் நீங்கள் உள்ளே எப்போவுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி உள்ளே கொடுத்துட்டு அதையும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வெளியே வந்து ஏற்றிக்கோங்க. ஏற்றினதுக்கப்புறமா ட்ரையர் வந்து இதில் ஒர்க் ஆகாது இல்லையா? ஸோ செமி ஆட்டோமேட்டிக்கில் ட்ரையர் தனியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு கிளாத் வச்சு நீங்கள் வந்து அதை தொடச்சி நீங்கள் சுத்தமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இது வந்து ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நின்றுச்சு, எண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய செக்ஷன் வந்து முடிச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் உள்ளே காமிச்சிட்றேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த ஹோல்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டஸ்ட்டுமே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஒரு கிளாத் வச்சு நீங்கள் இந்த தண்ணி இதெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த தண்ணி இதாக இருக்கிறது இது எல்லாத்தையுமே ஒரு துணி வச்சு நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு உள்ளே ரொம்ப ஹெவியாக டஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் வச்சு இப்படி மேலே வந்து ஃப்ளிப் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து உள்ள டஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் என்னோடது நியூ மிஷின்ங்கிறதுனால ரொம்ப பெரிய அழுக்கெல்லாம் இல்லை, அதனால இந்த இடத்துல எதுவுமே வரல. இன்கேஸ் உங்களோட இது வந்துட்டு கொஞ்சம் அழுக்கு இருக்குது, ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலரில் இருக்கிற இடத்துல வந்து அழுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமிங் பண்ணும்போதே வந்துடும். இதை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மேலே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் ட்ரம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ இது மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து டஸ்ட்டு நிறைய படிஞ்சிருக்கும். இப்போ இதை ஒரு கிளாத் வச்சு நம்ம தொடச்சிக்கலாம். மேக்ஸிமம் என்னோடது வந்து புதுசாக இருக்கிறதுனால சடனாக கேட்டதும் ஒரு 2 monthsலேயே வந்து இதை நான் க்ளீன் பண்ணிட்டேன். அதனால எனக்கு டஸ்ட்டு அதிகமாக இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அழுக்கு வந்து படிமானம் வந்து கீழே வந்து நிற்கும். கொஞ்சம் யூஸ் பண்ணுற கிளாத் மட்டும் நல்லா ஒரு காட்டன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரியான பனியன் கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரஃப் பண்ணி நம்ம எடுக்க வேண்டாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ இது வந்து ஒரு லிக்விட் வந்து வச்சுருக்கேன். துணி கிளாத் வந்து துவைக்கிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு லிக்விட் அண்ட் விம் பார் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான லிக்விட், அந்த ரெண்டையுமே போட்டு ஒரு சொல்யூஷன் மாதிரி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே கவுண்டர் டாப் இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாமே துடைக்கிறதுக்காக வச்சுருக்கிறதுனால இதையவே போட்டுட்டு நான் அப்படியே வந்து நல்லா தொடச்சி வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் வாஷ் பண்ணும்போதும் லைட்டாக ஒரு ஈர துணி வச்சு தொடச்சாலும் ஓகே. இல்லை அப்படின்னா ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் வந்து துணியெல்லாம் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நாள் நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் டஸ்ட்டு வந்து நீங்கள் படும். இது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கவர் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அது வந்து பெட்டர். கவர் போட்டுட்டிங்க அப்படின்னா இதை சுற்றி இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் துடைக்க வேண்டியது அதிகமாக உங்களுக்கு வந்து வேலை வந்து உங்களுக்கு கொடுக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த கவரை மட்டும் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா போதும். அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இது எல்லாத்தையுமே பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உள்ளே வந்து ட்ரம் க்ளீன் வந்து பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து அதை பண்ணல. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து மிஸ்டேக் பண்ணாமல் இதை நல்லா இப்படி தொடச்சி இப்படி மேலையெல்லாம் இது முடித்ததுக்கப்புறமா கீழே வந்து ட்ரம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் துடைச்சதுக்கப்புறமா லைட்டாக ஒரு ஈர துணி வச்சு நீங்கள் துடைச்சிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட வந்து காட்டுறேன். ஓகே, நான் இதை ஈர துணி வச்சு துடைச்சிட்டு ஃபைனலாக வந்து உங்களுக்கு காட்டுறேன்.
ஃபைனலி நம்ம ட்ரம்குள்ளேயும் வெளியும் நல்லா வந்து கிளாஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வந்து முடிச்சாச்சு. நீங்கள் ஒவ்வொரு டைமுமே துணியெல்லாம் துவைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு க்ளீனிங்க்கான டைம் எடுத்துக்கலாம். பட் ட்ரம் க்ளீன் அப்படிங்கிறது ஒரு 3 months ஒன்ஸ் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 year ஒன்ஸ் வந்து பெய்டு சர்வீஸ், அதாவது அங்கே அஃபீஷியலாக அங்கேருந்து வர்ற பர்சன் கிட்ட கொடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஃபைனலி நான் ஒரு லெமன் தோல் வந்து போட்டு ட்ரம்மை க்ளோஸ் பண்ணிட்டேன்.